இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போகிறேன். ஒரு அமைதியான காட்டில் ஒரு இனிய குட்டி யானை வாழ்ந்தது. ஒரு நாள் அதன் நெற்றியில் ஒரு மின்னும் மாயா முத்திரை தோன்றியது. அந்த முத்திரை காட்டின் ஒவ்வொரு உயிரின் குரலையும் கேட்கும் அதிசயத்தை குட்டி யானைக்கு கொடுத்தது. அந்த நேரத்தில் நதியின் நீர் மெதுவாக குறைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. நதி சோகமாக சிந்திக்கிறது என்று முத்திரையின் வலிமையால் அது அறிந்தது. அதை தடுக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று குட்டி யானை முடிவு செய்தது. காட்டு மேல் பறக்கும் பறவைகள், மரத்தில் ஆடும் குரங்குகள் மற்றும் மிகவும் பழமையான அறிவுள்ள ஒரு பெரிய மரம், இவர்கள் எல்லாருடைய உதவியையும் அது கேட்டது. பேசாமல் இயற்கையின் ஒலிகளை செவிமடுக்க மட்டும் அது தெரிந்திருந்தது. பறவைகள் குளிர்ந்த காற்றை காட்டின, குரங்குகள் மறைந்த நீரூற்றின் பாதையை முன்வைத்தன. அந்த பழமையான மரம் நதிக்கு செல்லும் சரியான வழியை நினைவூட்டியது. அவர்களின் வழிகாட்டுதலால் குட்டி யானை மறைந்து கிடந்த ஒரு சிறிய ஊற்றை கண்டுபிடித்தது. அது ஓடும் நீரை மெதுவாக நதிக்கு திருப்பி நதியை மீண்டும் உயிர்ப்பித்தது. அந்த நாளில் காடு முழுவதும் ஒரு மென்மையான நிம்மதி பரவியது. இயற்கையை கேட்கத் தெரிந்த குட்டி யானை காட்டின் சிறிய வீரனாக மாறியது. இப்போது நம் கதை முடிந்தது. இனிய கனவில் அந்த மாயா முத்திரை பொலிவாக ஒளிரட்டுமே.